வேந்தே, வெளியே பலமான காற்று வீசுகிறது. நம் நாவாயின் பின்னால் பெரும் உயரத்தில் கடல் பொங்கி திடல் போல் எழுந்து நான் சென்று கொண்டிருக்கும் திசையிலேயே நகர்கிறது. நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம், மாலுமிகள் பார்த்துக் கொள்வார்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியே செல்லாமல் இங்கே இருப்பதுதான் பாதுகாப்பு. புலவரே, ஏற்கனவே நான் இயற்கையின் விதிடமிருந்து மக்களை காப்பாற்ற இயலாத அரசனாக பழியேற்று நிற்கிறேன். தமிழை காக்க என்னோடு வரும் உங்களையும் தமிழ் இலக்கண பெருநூலையும் பாதுகாக்காமல் போவேனாகில் அதைவிட பெரும் பழி எனக்கு வேறு இருக்காது. எனக்கு ஒன்றுமாகாது. நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் மாலுமியை சந்தித்து விட்டு வருகிறேன். பள்ளத்தை நோக்கி நாவாயை செல்ல விட்டு விடாதே. மாலுமி, இதென்ன விந்தை? கபாடபுரத்தில் எழுந்து நின்ற பேரலையை விட இது பெரும் உயரத்தில் அல்லவா இருக்கிறது. காற்றும் எதிர் திசையில் அளிக்கிறதே. நாம் இந்த ஆபத்தான நிலையை கடப்பது சுலபமானதா? வேந்தே, நீங்கள் மனக்லேசம் கொள்ள வேண்டாம். எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் உங்களையும் நம் புலவர்களையும் காப்போம். நீங்கள் இந்த காற்றில் நிற்க வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பாதுகாப்பு கருதி கீழ்தளத்தில் இருப்பதே சரியானது. நாம் இன்னும் சில நாழிகைகள் ஆபத்தின்றி கடப்பது மிகவும் அவசியம். கடல் உள்வாங்குவது நின்றால் அடுத்த கணமே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெருங்கடல் நம்மை தாக்க கீழே சரிய ஆரம்பித்துவிடும். மாலுமி, எனக்கு உனது பணியும் அதில் இருக்கும்